மேரேஜ் நிறுத்துறதுக்காக எவ்வளவு போராடினா. இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கா? ரூபிமா, சுவாசபு அம்பிக்கு அடிபட்டிருக்காமே. என்ன ஆச்சுமா? அது அவர் கீழே விழுந்துட்டாரா ஆண்டி? என்னது கீழே விழுந்துட்டானா? யாரோ அடிச்சாவே? சிசுண்டி. ஏமா? அவளுக்கே ஒண்ணும் தெரியல. நீங்க தேவையில்லாம என் பேர் இழுத்து விட்டுறாதங்க. ஜோசப் என்ன சொல்லியிருக்கானே தெரியல. அவகிட்ட என்ன நடந்துச்சுன்னு பொறுமையா விசாரிங்க. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். சரிம்மா. ரூபிமா, யாரோ அடிச்சிட்டாவன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் இல்ல, அவருக்கு கீழே விழுந்துதான் அடிபட்டுருச்சு. எப்படி பைக்ல போகும்போதா இல்லன்னா நடந்து போகும்போதா? அது தெரியல. அவரோட வைஃப் தானே நீ? இந்த ஒரு சிம்பிள் क्वेश्चन கூட ஆன்சர் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. இத கூடவா கேட்டு தெரிஞ்சுக்கிட மாட்டா? ஆண்டி, இப்போ எதுக்கு வந்தீங்க? அதாமே சுவாசபு தம்பியை பார்த்துட்டு வரலாம் தான் வந்தோம். தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கு? அவருக்கு கால் உடைஞ்சிருக்கு. 3 மாசம் டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்களாம். ரூம்ல தான் படுத்திருக்காரு. அப்படியா? விஷயத்தை கேள்விப்பட்டு தோபு தோபுன்னு ஓடி வந்துட்டான். அதாம்மா, பழங்கள் எதுவுமே வாங்கிட்டு வர முடியல. இன்னொரு நாள் வாங்கிட்டு வந்து தாரேன். பரவாயில்ல, இருக்கட்டும் ஆண்டி, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சரிம்மா, சரி. தம்பி எங்க இருக்கு? உள்ள இருக்க ரூம்ல தான் இருக்காங்க. வாங்க ஆண்டி. சரிம்மா. சிசுண்டி, என்னம்மா? என்னை அவ கொஞ்சம் கூட மதிக்கவே இல்ல. வான்னு கூட கூப்பிடாம போறா. அது என்னைய கூப்பிட்டாலம்மா. ஏன் கூட தானே நீ வந்திருக்க. என்னைய கூப்பிட்டா உன்னைய கூப்பிட்ட மாதிரி தான். உள்ள சிசுண்டி, ஆரம்பத்துல இருந்து இந்த ரூபி என்கிட்ட கொஞ்சம் துமுறாதான் இருக்கா. சேகர நான் காதலிக்கிறேன்னு இவகிட்ட சொல்லிட்டேன். அப்பயும் அந்த கல்யாணத்தை நிறுத்தாம கல்யாணத்தை நடத்துறதுக்காக தான் போனா. ஆனா கடைசியில நல்ல வேளை அந்த கல்யாணத்தை எப்படியோ நம்ம நிறுத்திட்டோம். இப்போ இவனை கட்டிக்கிட்டோம். இவ திமிரு கொஞ்சம் கூட அடங்கல. ரொம்ப ஓவரா தான் சீன் போடியா. திமிரா இருந்தா நம்மளுக்கு என்னம்மா? அந்த பையனை பார்த்து ஒரு பானிப்பு கேட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போவோம். சரி சிசுண்டி. நல்ல வேளை ஜோசப் என் பேரை மாட்டி விடல. கீழே விழுந்துட்டேன்னு போய் சொல்லி வச்சிருக்கான். நம்மளும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம். அவன் முன்னாடி எதுவும் சொல்லிடுறாதங்க. சரிம்மா. வா, உள்ள போவோம். ரொம்ப நேரம் நின்று பேசிட்டு இருந்தா அந்த பிள்ளைய தான் நினைக்கும். சரி சிசுண்டி. ஏங்க, உங்களை பார்க்கறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. நான் யாரையும் பார்க்க விரும்பல, போ சொல்லு. வேற யாரும் இல்ல, அந்த ஆண்டி இருக்காங்கல்ல, அதான் மீன் விற்பாங்களே, ஃபிஷ் ஆண்டின்னு கூட சொல்லுவீங்களே, அவங்க வந்திருக்காங்க. நானே யாரையும் பார்க்க விரும்பலன்னு சொல்றேன்ல, போ சொல்லு. கூட ஒரு பொண்ணு வந்திருக்கா. யாரையும் நான் பார்க்க விரும்பல. அந்த சௌமி வந்திருக்கா. என்னது, சௌ வந்திருக்காளா? எங்க? யாரையும் பார்க்க விரும்பலன்னு சொன்னீங்க. அந்த பொண்ணு மட்டும் பார்க்கறதுல ஏன் இவ்வளவு ஆர்வம்? அது வந்து நான் யாரையுமே பார்க்க விரும்பல. யாரா இருந்தாலும் சரி, வந்தவங்கள அப்படியே போ சொல்லு. இல்ல, நான் வாங்கன்னு சொல்லிட்டேன். பார்த்துட்டு 5 மினிட்ஸ்ல போயிருவாங்க. ஆண்டி, உள்ள வாங்க. எப்போ சுவாசப்பு? இப்போ எப்படி பாருக்கு? பரவாயில்ல ஆண்டி. கொஞ்சம் பார்த்து கவனமா போயிருக்க கூடாதா? இப்படியே அவசர அவசரமா போறது? வண்டியில போய் விழுந்தியா இல்லனா சும்மா நடந்து போகும்போது விழுந்துட்டியாப்பா? அது வண்டியில இருந்துதான். சரிப்பா, இனி கவனமா ஓட்டு. சரிங்க ஆண்டி. சாமிமா, அந்த பையன்ட்ட மன்னிப்பு கேளு. சிசுண்டி, அவ வேற பக்கத்துல நிக்கலனா எப்படி மன்னிப்பு கேட்க முடியும்? அதான் அவனே யார்கிட்டயுமே சொல்லலல, நம்ம இப்படியே ஓடிரலாம் வாங்க. இல்லம்மா, அது சரியா வராது. ஒரு மன்னிப்பு கேட்டு அதான் நல்லது. அந்த பிள்ளைய நான் அனுப்பி விட்டுறியே இரு. சாரி சிசுண்டி. ரூபிமா, நீ காபி போட்டா நல்லா டேஸ்டா இருக்குமே. உங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது அழகா காபி போட்டு கொடுத்தா. இப்ப நாங்க வந்திருக்கோம், ஒரு காபி குடிக்கிறீங்களான்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. எதுக்கு? மன்னிச்சிருங்க ஆண்டி. இவர் இப்படி இருக்காருல, அதனால தான் எனக்கு எதுவுமே தோணல. அதெல்லாம் ஒண்ணும் செய்யாதுமா, எல்லாம் சரியாயிரும். சரி ஆண்டி, ஒரு 2 மினிட்ஸ் இதோ காபி போட்டு எடுத்துட்டு வரேன். நீங்க பேசிட்டு இருங்க. சரிம்மா, சரி. சாமிமா, அந்த பிள்ளை பேயிட்டு நீ பேசி. சரி சிசுண்டி. நீங்க கொஞ்சம் வெளிய வெயிட் பண்ணுங்களா, நான் பேசிட்டு வரேன். சரிம்மா. ஜோசப், சொல்லு ஜோ. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு ஜோ? என் பேரை நீங்க யார்கிட்டயுமே சொல்லலல்ல, அதுக்கு தான். நான் தான் உங்களை அடிச்சேன். நீங்க என்னைய மாட்டி விடலல்ல, அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். பரவாயில்ல ஜோ, இருக்கட்டும். அப்புறம் சாரி ஜோசப். எதுக்கு ஜோ? உங்களை அடிச்சதுக்கு தான். எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னே தெரியல. என்னை நீங்க எக்ஸ்பிளைன்
உங்களை தான். என்ன கணக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? ஜெனி, வீட்டு செலவுக்குலாம் போக போன மாசம் நம்மளுக்கு கொஞ்சம் காசு மிச்சம் வந்துச்சுல்ல, அதே மாதிரி இந்த மாசமும் காசு மிச்சம் வந்திருக்கு. ஆனா இந்த தடவை 20,000 ரூபாய் மிச்சம் வந்திருக்கு. அப்படியா? ஆமா ஜெனி, இன்னைக்கோ நீ வீட்டுல எதுவும் சமைக்க வேண்டாம், நம்ம வெளியே போய் சாப்பிடலாம். ஏங்க எதுக்கு ரூபாயை வீணாக்கணும்? வேற ஏதாவது செய்யலாம்ல இதை வச்சு. போன தடவை தான் ஹோட்டலுக்கு போகணும், பர்ச்சேஸ் பண்ணணும், காசு நிறைய செலவாயிட்டு. இந்த தடவை வேற ஏதாவது செய்வோம். ஆமா ஜெனி, எனக்கும் அதான் தோணுச்சு. படுக்கிறதுக்கு கட்டில் இல்லைல்ல, நீ வேற கீழே படுத்து படுத்து எழும்புற, ஒரு கட்டில் வாங்கிடலாமா? அது வேண்டாம், நான் கீழே படுத்தே பழகிட்டேன். வேற ஏதாவது வாங்குவோம். வேறயா? என்ன வாங்கலாம் ஜெனி? கார் வாங்குவோம். ஜெனி, 20,000 ரூபாய்க்கெல்லாம் யாரும் கார் தரமாட்டாங்க. வேற ஏதாவது சின்ன பொருளா இருந்தா சொல்லு. இல்லைங்க, நம்ம வாடகை கார் ஓட்டும் போதே நம்மளுக்கு 20,000 ரூபாய் மிச்சம் வந்திருக்கு. இதுவே நம்மளுக்குன்னு ஒரு சொந்த கார் இருந்தா இன்னும் நிறைய காசு மிச்சம் வரும்ல. சரிதான் ஜெனி, ஆனா இந்த காசுக்கு எப்படி வாங்க முடியும்? காரை நம்ம இஎம்ஐல வாங்குவோம். எங்க சரோஜாக்கா வீட்டுல கூட கார் இஎம்ஐல தான் வாங்கியிருக்காங்க. சரிதான் ஜெனி, ஆனா ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டா 1 லட்சம் தாங்க 2 லட்சம் தாங்கன்னு கேட்பாங்களே, அவ்வளோ காசு என்கிட்ட இல்லைல்ல. இதோ இந்த மாசம் 20,000 தான் மிச்சம் வந்திருக்கு. இதை வச்சு எப்படி ஜெனி? வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், காசை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம். ஒரு 6 மாசம் போட்டோம், பழைய கார் வேணா வாங்கலாம். இல்ல, நம்ம இந்த காசுக்கு புது காரே வாங்கலாம். பழைய கார்லாம் வாங்கினா ரிப்பேர் ஆயிட்டே இருக்கும், நம்ம தான் அதுக்கு நிறைய செலவு பண்ற மாதிரி இருக்கும். புது கார் அப்படி இருக்காது, கொஞ்சம் வருஷத்துக்கு நல்லா இருக்கும். நம்ம புது காரே வாங்குவோங்க. ஜெனி, ஆனா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கறதுக்கு அமௌண்ட் இல்லையே, 2 லட்சம் கண்டிப்பா கேட்பாங்க. எங்க அக்கா ஆடி ஆஃபர்ல போன வருஷம் தான் வாங்கினாங்க காரு. 1 ரூபாய் தான் கொடுத்தாங்களாம், கார் வாங்கிட்டு வந்துட்டாங்களாம். அந்த மாதிரி ஏதாவது ஆஃபர் இப்பயும் இருக்கலாம்ல? அப்படியா? அந்த மாதிரி எந்த ஆஃபரும் இருந்த மாதிரி எனக்கு தெரியலையே ஜெனி. நம்ம சேகர் அண்ணாட்ட கேட்போமா? சேகர் அண்ணா தான் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குன்னு சொன்னாங்களாம். அவங்க தான் கூட்டிட்டு போய் வாங்கியும் கொடுத்தாங்களாம். சேகர் அண்ணாட்ட விசாரிச்சு பார்ப்போம். ஜெனி, 1 ரூபாய்க்குலாம் கார் தரமாட்டாங்க ஜெனி. அது மட்டும் இல்லாம நம்ம என்ன சொந்த வீட்லயா இருக்கோம், வாடகை வீட்டுல இருக்கோம். எந்த நம்பிக்கையும் இல்லாம நம்மளுக்கு எப்படி இஎம்ஐல கார் கிடைக்கும்? ஏங்க, அதான் சேகர் அண்ணாட்ட கேட்போம். அவங்க ஏதாவது பண்ணி வாங்கி தராங்களான்னு பாப்போமே. சரி ஜெனி, மச்சாங்கிட்ட பிறகு கேட்டு பார்க்கலாம். சரி, உனக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்க கார் வாங்கணும், அதான் எனக்கு முக்கியம். 4 பேர் முன்னாடியே நம்மளும் வாழ்ந்து காட்டணும். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், வீடு கூட இல்லாம. எல்லாரும் எப்படிலாம் பேசுனாங்க நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பதான் நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க சொந்தமா கார் வாங்கணும், அப்புறம் அந்த காரை வச்சு படிப்படியா முன்னேறி சொந்தமா ஒரு வீடு வாங்கணும். அதான் என்னோட ஆசை. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம். நிஜமாவா ஜெனி? அப்போ கட்லு, சோஃபா, ஃப்ரிட்ஜு, ஏசி இதெல்லாம் வேண்டாமா? எதுவுமே வேண்டாம், ஃபர்ஸ்ட் கார் தான் முக்கியம். இல்ல ஜெனி, உனக்கு ஒரு கட்லு, மெத்த, ஏசி, சோஃபா இதெல்லாம் எனக்கு வாங்கி தரணும்னு ஆசை. ஏன்னா உங்க வீட்டுல எல்லாமே இருந்துச்சுல்ல, இங்க எதுவுமே இல்ல. பாயில தான் படுத்திருக்க, ஒரே ஒரு ஓட்ட ஃபேனு. அதான் உனக்கு நிறைய செய்யணும்னு ஆசையா இருக்கு ஜெனி. எனக்கு நீங்க கார் வாங்கினாலே போதும், அதுவே பெரிய சந்தோஷம் தான். அப்படியா ஜெனி? ஆமா, நீங்க சீக்கிரமா கார் வாங்கணும். சேகர் அண்ணாட்ட கேட்போம். சரி ஜெனி, நீ சொன்ன மாதிரியே சீக்கிரமா கார் வாங்குவோம். அடுத்து சொந்தமா வீடு வாங்குவோம். சரி, அதுக்கு பிறகு நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சோஃபா, ஏசி, கட்டில் எல்லாம் வாங்குவோம். சரி ஜெனி, இந்த 20,000 ரூபாய் கூட உன்னாலதான் மிச்சம் வந்துச்சு. நீ கண்டிஷனா வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடணும்னு சொன்னல, அதனாலதான் இந்த மாசம் இவ்வளவு மிச்சம் வந்திருக்கு. தினமும் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருந்தா உடம்பு கெட்டு போயிரும், அதனாலதான் வீட்டுல சாப்பிடுங்கன்னு சொன்னேன். இப்போ உடம்பும் நல்லா இருக்கு, பணமும் நம்மளுக்கு மிச்சமாயிருக்கு. இதே மாதிரி நீ எப்பவுமே நீங்க வீட்டுல தான் சாப்பிடணும். வர முடியலன்னா நான் காலையிலே கட்டி தந்துடுறேன், நீங்க எடுத்துட்டு போயிருங்க, சரியா? சரி ஜெனி. சரி, இன்னைக்கு என்ன சமைக்கட்டும்? நீங்களே மெனு சூஸ் பண்ணுங்க. பரவாயில்ல ஜெனி, நீ நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டியே, எது கேட்டாலும் உடனே செஞ்சு தரேன்னு சொல்ற. ஆமா, ஃபர்ஸ்ட் எனக்கு சமைக்க தெரியாது, அதனாலதான் என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தேன். நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. ஒரு நாள் உப்பு கூடிரும், ஒரு நாள் புளி கூடிரும், ஒரு நாள் மசாலா அதிகமா போட்டுருவேன். ஆனா இப்பதான் எனக்கு சமைக்க தெரிஞ்சிட்டுல. என்ன வேணும் சொல்லுங்க. மீன் குழம்பு செய்யறியா? ஐ, மீன் குழம்பா? சூப்பரா இருக்கும். நீங்க போய் மீன் குழம்பு வாங்கிட்டு வரீங்களா? சித்திகிட்ட சொல்லியிருந்தா ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. சரி ஜெனி, நான் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வரேன். இனி மீன் குழம்பு சாப்பிடணும்னா சித்திகிட்ட சொல்லிடலாம். சரி. புழுக்கை, புழுக்கை கண்ணா, புழுக்கை செல்லம். பாட்டி இங்கதான் இருக்கே, உள்ள வாங்க. வாங்க பாட்டி. ஐயோ பேராண்டி, நீயும் இங்கதான் இருக்கியப்பா? ஆமா பாட்டி. நல்ல வேலைதான், 2 பார்சல் வாங்கிட்டு வந்தேன்.
என்னது பாட்டி? பிரியாணிமா, சிக்கன் பிரியாணி. நம்ம நெட்ட மாதிரி இருக்கால, அவ இன்னைக்கு பிரியாணி கடை போட்டிருந்தா. அதான் நானும் தங்கச்சிமாவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு உனக்கு வாங்கிட்டு வந்தோம். அப்படியா? எதுக்கு பாட்டி வெளி சாப்பாடுலாம் வாங்கிட்டு வரீங்க? நானே இப்ப நல்லா சமைக்கிறேன்ல, பிரியாணி சாப்பிடணும்னு தோணியிருந்தா கறி வாங்கிட்டு இங்க வந்திருக்கலாம்ல, நானே செஞ்சு தந்திருப்பேன். செஞ்சு தரதுக்கு தான் இப்போ ஒண்ணுக்கு 2 ஆள் இருக்கேம்மா. உன்னோட மைனியா காடி இருக்கால அந்த ரூபி, அவ அழகா டேஸ்டா சமைக்கா. எனக்கு இது செஞ்சு தாமான்னு கேட்டா போதும், டக்குன்னு செஞ்சு தந்துடுவா. நானும் திருப்தியா சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். அப்படியா? அண்ணி நல்லா சமைக்கிறாங்களா? ஆமாம்மா, நல்லா சமைக்கிறா. இப்போ உன் அண்ணனுக்கு காலில் அடிபட்டிருக்குல்ல, அவனுக்கு பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கா. அவளை போய் ஓயாம தொல்லை பண்ண வேண்டாமேண்டா அங்கே போறதில்ல. அண்ணன் நெட்ட பொண்ணு கடை போட்டிருந்தாளா, அவ கடை சாப்பாடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ கடையில் செய்கிற மாதிரி செய்ய மாட்டாம்மா, வீட்டில் சமைக்கிற மாதிரி சமைப்பா. அதனாலதான் அவ கடை பிரியாணினாலும் சரி, எந்த பலகாரம்னாலும் சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் தங்கச்சிமாவும் விரும்பி சாப்பிடுவோம். அதனாலதான் உனக்கும் வாங்கிட்டு வரேன். நெட்ட மாதிரி கடையில எல்லாமே நல்லா இருக்குமா? சாப்பாடு எல்லாம் வீட்டு சாப்பாடு மாதிரி தான் இருக்கும். ஆமா பாட்டி, நீங்க வாங்கிட்டு வந்து தரது எல்லாமே நல்ல டேஸ்டா இருக்கும். எண்ணெல்லாம் கூட கம்மியா தான் ஊத்திருப்பாங்க. அது சாப்பிட்ற அன்னைக்கு எந்த ப்ராப்ளமே வராது, நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் ஹோட்டல் சாப்பாடு தானே, அதனாலதான் வேண்டான்னு சொன்னேன். நெட்ட மாதிரி கடை பிரியாணினா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். சரிம்மா. ஐயா பேராண்டி, இந்தாப்பா நீனும் என் பேட்டி உட்காந்து சாப்பிடுங்க. பாட்டி உட்காருங்க, நீங்களும் எங்க கூட சேர்ந்து சாப்பிடுங்க. இல்லப்பா, நான் கடையிலே சாப்பிட்டுட்டேன். நீங்க 2 பேரும் ரிலாக்ஸா உட்காந்து சாப்பிடுங்கப்பா, நான் பிறவு வாரேன். பாட்டி, நாங்க கார் வாங்க போறோம். அப்படியா? ஆமா, இஎம்ஐல வாங்க போறோம். சேகர் அண்ணா இருக்காங்களா, அவங்க போன வருஷம் தான் கார் வாங்கினாங்களாம். அதே மாதிரி ஏதாவது ஆஃபர் வந்துச்சுன்னா நாங்களும் கார் வாங்கலான்னு இருக்கோம். ஆஃபர் எதுவுமே இல்லைன்னா 1 லட்சம் இல்லைன்னா 2 லட்சம் கட்ட வேண்டி இருக்குமா. அந்த பணத்துக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஆஃபர் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், நாங்க புது கார் வாங்கிடுவோம். சரிம்மா, ஏதாவது உதவி தேவைப்பட்டா பாட்டிக்கிட்ட கேளு. சரி பாட்டி. 2 பேரும் பிரியாணி சாப்பிடுங்கம்மா. சரி பாட்டி.